எலோரா என்ற பெண் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிச்சன்ல நின்னுட்டு அப்படியே கவலையோட மனபாரத்தோட என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு மெதுவான மழை இல்லைங்க, 3 நாட்களாக தொடர்ந்து கொட்டி தீராத கனமழை. அதை விட மோசமாக அவங்க ரொம்ப நேசித்த தோட்டம், அவங்களுக்கு அது மகிழ்ச்சி மட்டும் இல்ல சிறிய வருமானத்தையும் தரும் தோட்டம் என்ன செய்ததுன்னா அப்படியே நீரில மூழ்கி கிடந்தது. சோ அவங்க அந்த மழை அப்படியே பார்த்துட்டே கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே என்று அப்படியே கண்ணீரை தொடச்சு கொண்டே மெதுவாங்க கடல் கிட்ட பேசுறாங்க. நான் எல்லாம் நல்லா தானே செய்துட்டு இருக்கேன், ஜெபிக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் இப்ப பாக்குறது இந்த சூழ்நிலையா இருக்கே ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யாரோ கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஹிகின்ஸ் பாட்டி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கொடையுடன் வந்துட்டு ஒரு பிரெட் லோஃப் கையில வச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, வெளியில மோசமா இருக்குமா, ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா இப்படி இருக்கும் போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த இலோரா சொல்லும் போது அவங்க சிரிக்கிறாங்க. அப்புறம் அவ சொல்றா, ஏசப்பா என்ன செஞ்சாரு, என்னுடைய கார்டன் என்னுடைய தோட்டத்தை என்ன செய்துட்டாரு, மறந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே இந்த ஹிகின்ஸ் பாட்டி அவ தோல் அப்படியே கைய போட்டு சொல்றாங்க, பைபிள்ல சூரியன் பிரகாசிக்கும் போது மட்டும் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லல, அது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், என் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுது. நம்முடைய சந்தோஷம் தோட்டத்துல இல்ல, சூரிய ஒளியில இல்ல, அல்லது பணத்துல இல்ல, மழையை உருவாக்கிய இந்த எல்லாவற்றையும் படைத்த தேவனிடமிருந்து வருது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. எல்லோரும் அப்படியே ஒரு குழப்பமா கேட்டா, ஆனா இந்த மண்ணில நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த மண்ணிலும் அவர் தேவனாகவே இருக்கிறார், அதற்கு நீ நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரின் சந்தோஷம் தான் உங்கள் பலம், அந்த சூழ்நிலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. அப்போ அந்த ஈவினிங் மாலை நேரத்துல எலோரா பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் அந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. அப்போ அவளுக்கு புரிஞ்சுட்டா, நம்முடைய சூழ்நிலைகள்ல தான் சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடிக்கொண்டிருக்க கூடாது, நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி அப்படி ஜெபித்தா. கர்த்தாவே, இந்த மழை எனக்கு பிடிக்கலப்பா, இந்த மண் எனக்கு பிடிக்கலப்பா, ஆனா நான் உன்னில் சந்தோஷப்பட தேர்ந்தெடுக்கிறேன்ப்பா, ஏன்னா நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு சமாதானத்தோட படுத்து எழுந்த பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு மழை எல்லாம் கம்ப்ளீட்டா என்ன செய்தது, நின்னுட்டு அவ திரும்பவும் அவ தோட்டத்துல என்ன செய்தா, வேலை பார்த்தா. ஆனாலும் அந்த 2 நாள் மழை பெய்யும் போது அவளுக்கு வருத்தமோ சஞ்சலமோ எதுவுமே கிடையாது. அவளுடைய மனதுல ஒரு அமைதி நிரம்பியது. அந்த தோட்டத்தை சார்ந்த அமைதி இல்ல, அவளுடைய ரட்சகரை சார்ந்த அமைதி. அவ சொல்றா, தேவன் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறதில்ல, கவலைப்பட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட இருந்தா. பிரியமானவர்களே, நம்மளும் அப்படிதான் சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நமக்கு வர கஷ்டத்தை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, உண்மையான சந்தோஷம் நல்ல சூழ்நிலைகள் அல்ல, தேவனில் இருக்கு. நம்ம எப்பவுமே அவர்ல என்ன செய்யணும், நம்பிக்கை கொண்டு இருக்கணும். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். இலோரா போல சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.